வணக்கங்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லோருமே தாவேகாவிற்கு கட்சி மாறிவிட்டார்கள். மக்களின் வரிப்பணத்தை இப்படி வீணடிப்பது நியாயமா என்பது மக்களின் கருத்தாக இருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதே என்று மக்களினிடத்திலே வந்து கேட்டார்கள். நியாயமான கேள்விதான். எலெக்ஷன் கமிஷன் திருடர்களுக்கும் முள்ளமாரிக்கும் இடம் தருவதேன் என்றும் ஒரு கேள்வியை வீசுகிறார்கள். அதுவும் நியாயமே. இப்பொழுது 10 எம்எல்ஏக்கள் கட்சி தாவி இருக்கிறார்களே, அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறது? மக்களின் கஷ்டப்பட்ட வரி பணத்தை இப்படி வீணாக்குகிறதே, யாருக்காக வாயை பொத்தி கையை கொட்டி கொண்டு இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன்? அந்த ஆஃபீஸர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது தானே என்று மக்கள் மற்றும் ஒரு கேள்வியை வீசுகிறார்கள். நியாயம்தானே? எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் கண்ணிலே விளக்கண்ணை வெட்டுக்கொண்டு இது போல கட்சி தாவும் எம்எல்ஏக்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும். அதாவது அவர்களிடம் பணத்தை வசூலிக்க வேண்டும், வட்டிக்கு மேல் வட்டியை போட்டு என்று மக்கள் வயிற்றெரிச்சலுடன் சொல்லுகிறார்கள். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. ஆக இனிவரும் தேர்தலிலே எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர்கள் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது போல தவறு செய்யும் அமைச்சர் பெருமக்களை அவர்களிடமிருந்து தட்டி கேட்டு வரிப்பணத்தை வசூல் செய்தாக வேண்டும். அதே போலதான் நீதிபதிகளும் கோர்ட்டும் என்று மக்கள் ஒரு தீர்ப்பு தருகிறார்கள். நியாயமானதுதான் மக்களது கோரிக்கை. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த குரங்கு போல கட்சி தாவும் அமைச்சர்களுக்கு என்ன கதி ஆகப் போகிறது வருங்காலங்களிலே என்று மக்கள் பேசுகிறார்கள். நியாயமான மக்கள், நியாயமான தலைவனா விஜய் என்றும் ஒரு கேள்வி இங்கு வருகிறது. ஏனென்றால் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டுக்கொண்டு தேர்தலிலே ஜெயிக்க மட்டும் பார்க்கிறதே தவிர செந்தில் பாலாஜியின் கேஸை மெத்தனமாக பார்ப்பது ஏன்? தலைவர் விஜய்க்கு மக்கள் சவால் விடுகிறார்கள். செந்தில் பாலாஜியையும் அவர் தம்பி அசோக்கையும் இமீடியட்டாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் உண்மையிலேயே இதை செய்வாரா என்று. தாவேகாவிற்கு கட்சி தாவும் அனைவரும் வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். மீண்டும் தேர்தல் வந்தால் விஜய் அவர்கள் மெஜாரிட்டியை நிரூபிக்கட்டும். இது பொதுமக்களின் அறிவுரை. நன்றி, வணக்கம் மக்களே. பாரத அன்னையின் புகழ் ஓங்குக.